ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போது விபூதி யோகம் அப்படின்ற 10வது அத்தியாயத்தில் இருக்கும். இதில் நம்ம கிட்டத்தட்ட இந்த அத்தியாயத்தினுடைய முடிவுக்கே வந்தாச்சு. இன்னும் 2 ஸ்லோகம் தான் பாக்கி. இதில் கடைசியாக 40வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது என்னுடைய மங்களகரமான இந்த செல்வத்துக்கெல்லாம், இந்த திவ்யமான செல்வத்துக்கெல்லாம் முடிவே கிடையாது. ஆனால் அப்புறையே சிலவற்றை மட்டும் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கும் நம்ம எதனால் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த சிலவற்றை சொன்னதுனால எல்லாமே எப்படி பகவானுடையது அப்படின்றதுக்கும் நம்ம காரணம் பார்த்தோம். ஏன்னா பகவானே வாமன அவதாரம் எடுத்து உலகத்தை அளந்து நமக்கு அதை புரிய வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, பகவானுடைய விஸ்வரூப தரிசனம் மூலமாக நமக்கு சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் அது கண்டிப்பாக புரிஞ்சிடும். அது எல்லாமும் பார்த்தோம். இப்போ 41வது ஸ்லோகத்தில் பகவான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதை கேட்டு நம்ம ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அது நம்மளால் ஒரு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. என்ன அப்படின்றத பார்க்கலாம். யத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவ வா தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். யத் சத்வம், எத் சத்வம்னா உலகத்தில் எதெல்லாம் இருக்கும் பொருளாக இருக்கிறதோ, அதாவது எதெல்லாம் இருக்கோ அப்படின்னா, இப்போ இல்லாத இப்போ 3 கொம்பு முயல் அப்படின்ட்டுலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது இல்லையா. அதனால் எதெல்லாம் இருக்கும் பொருளாக இருக்கோ, விபூதி மத்து அதில் சிலவற்றுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆணையிடக்கூடிய அந்த தன்மை இருக்கும். அதாவது நியமிக்கும் தன்மை, வெற்றி செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க விபூதி மத்து. ஸ்ரீமத்து சிலதுக்கு ஒளி படைத்ததாக இருக்கும், அதாவது பெருமை படைத்ததாக இருக்கலாம். ஊர்ஜிதம் ஏவவா, ஊர்ஜிதம்னா முயற்சி, பெருமுயற்சி, அந்த உறுதி. இப்போ வெற்றி பெறுவதற்காக அந்த ஒரு உறுதி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பெரும் முயற்சி அதெல்லாம் பெற்று இருக்குமோ. தத்தத் ஏவ, அது எல்லாமே மம தேஜஸ், என்னுடைய தேஜஸ், மிக உயர்ந்த அளவிட முடியாத தேஜஸ் அப்படின்னா அந்த சிறப்பான பெருமை, பராபிபவன சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய சிறப்பான அந்த பெருமையில் அம்ச ஒரு சிறு துளியிலிருந்து, ஒரு சிறு பகுதியிலிருந்து சம்பவம் பிறந்ததாக அறிந்து கொள்வாய் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது உலகத்தில் இருக்க எல்லாம் இருக்கும் பொருளை எடுத்துக்கணும். அதுக்கு சிலவற்றுக்கு நியமிக்கும் சாமர்த்தியம் இருக்கும், சிலவற்றுக்கு ஒளி படைத்ததாக இருக்கும், சிலதுக்கு முயற்சி, உறுதி எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய எல்லாமே என்னுடைய சிறப்பான மிக உயர்ந்ததான அளவிட முடியாத தேஜஸ், அந்த பெருமையிலிருந்து ஒரு சிறு துளியிலிருந்து பிறந்ததாக தெரிந்து கொள்வாய் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு பகவானுக்கு பெருமைகள் இருக்கும், எந்த அளவுக்கு பகவானுடைய தேஜஸ் இருக்கும், நம்மளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு பகவானுக்கு பெருமைகள் இருக்கும். இப்போது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ முந்தின ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹோ அப்படின்ட்டு. அப்போ ஆதித்யானாம்னா அந்த ஆதித்யர்களுக்கெல்லாம் நியமன செல்வம்னு இருக்குது. அந்த நியமன செல்வத்திலேயே ரொம்ப சிறந்ததாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு. அப்போ அந்த விஷ்ணுவுக்கு இருக்கக்கூடிய அந்த நியமன செல்வம் இருக்கு இல்லையா, அந்த நியமன சாமர்த்தியம், அது பகவானுடைய அந்த அளவிட முடியாத அந்த பெருமையில் ஒரு சிறு துளி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜோதிஷாம் ரவிரம்சுமான், அதாவது ஒளிப்படைத்த பதார்த்தங்களுக்குள்ளே நான் சூரியனாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். அந்த சூரிய கிரணங்களாக இருக்கேன் அப்படின்னு. அப்போது அந்த சூரிய கிரணங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒளி பகவானுடைய அளவிட முடியாத அந்த பெருமையிலிருந்து, பகவானுடைய அந்த அளவிட முடியாத மிக உயர்ந்த அந்த தேஜஸில் ஒரு சிறு பகுதி, ஒரு சிறு துளி அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு இதைத்தான் உபனிஷத்களில் சொல்லுவாங்க, எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளுடைய பேச்சுக்கும் நம்மளுடைய நினைவாற்றலுக்கும்லாம் அப்பாற்பட்டது தான் பகவான் பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர், பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு. அதனால் இது எந்த அளவுக்குன்னு பாருங்கள். அதாவது உலகத்தில் இருக்கும் பொருளில் சிலவற்றுக்கு ஆணையிடக்கூடிய சாமர்த்தியம், தன்மை, சிலவற்றுக்கு ஒளிப்படைத்தது இருக்கக்கூடிய அந்த தன்மை, சிலவற்றுக்கு அந்த முயற்சி, உறுதியெல்லாம் இருக்கும். அப்போ அது எல்லாமே பகவானுடைய மிக உயர்ந்த அளவிட முடியாத தேஜஸ், அந்த பெருமையிலேருந்து ஒரு சிறு துளியிலேருந்து பிறந்திருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். இதை தாண்டி நம்மளால் நினைக்கவோ இல்லை கற்பனை செய்யக்கூட முடியாது. அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கடைசி ஸ்லோகத்தையும் நம்ம அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.